உங்க குழந்தைக்கு என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்றதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? ஏன்னா நீங்க யூஸ் பண்ற பேஸ்டே உங்க குழந்தைக்கும் யூஸ் பண்றீங்களா? கூடவே கூடாது. அப்ப எப்படிதான் டூத் பேஸ்ட்டை செலக்ட் பண்ணணும் கேட்டீங்கன்னா, கிட்ஸுக்கான டூத் பேஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட், ஃப்ளோரைட் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ரெகுலர் டூத் பேஸ்ட்ல ஃப்ளோரைட் கண்டென்ட் 1000 ppm இருந்து 1500 ppm வரைக்கும் இருக்கும். ஆனா கிட்ஸுக்கு 1000 ppmக்கு குறைவா இருக்கிற ஃப்ளோரைட் தான் யூஸ் பண்ணணும். அதிகமான ஃப்ளோரைட் இருந்தா குழந்தைங்களுக்கு டென்டல் ஃப்ளோரோசிஸ் சொல்லக்கூடிய இந்த பாதிப்பு, அலர்ஜிஸும் ஏற்படும். அப்போ ஃப்ளோரைட் டூத் பேஸ்ட் அவசியம் யூஸ் பண்ணணுமான்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஃப்ளோரைட் தாங்க நம்ம எனாமலை ஸ்ட்ரென்தன் பண்ணி கேவிட்டிஸ் வராம தடுக்குது. நெக்ஸ்ட், மைல்டு அப்ரெசிவ் மெட்டீரியல் இருக்கான்னு பாருங்க. இது நம்ம எனாமலை ஸ்மூத்தன் பண்ணி பிளாக் சேராம தடுக்குது. அடுத்து, ஃபிளேவர்ட் டூத் பேஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அப்போதாங்க குழந்தைங்க பிரஷ் பண்ணவே விரும்புவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி, மின்ட், பபிள் கம், வாட்டர்மெலன், ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஃபைனலா நீங்க பார்க்க வேண்டியது IDA சர்டிஃபைட், அதாவது இந்தியன் டென்டல் அசோசியேஷன் சர்டிஃபைட் பண்ணதான்னு பாருங்க. இது நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் சேஃப்டியான என்ஷூர் பண்றதுக்கு தான். டாக்டர், என் குழந்தைக்கு 1 வயசு தான் ஆகுது, ஃப்ளோரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா? இது ஒரு நல்ல கேள்வி. 2 வயசு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ளோரைட் ஃப்ரீ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இத ட்ரைனிங் டூத் பேஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த வயசுல இருக்கிற குழந்தைங்க பிரஷ் பண்ணும்போது பேஸ்ட்டை விழுங்கிடுவாங்க. ஏன்னா 2 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்க துப்ப தெரியாம பேஸ்ட்டை விழுங்கிடுவாங்க. விழுங்கினாலும் இது ஃப்ளோரைட் ஃப்ரீன்றதுனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. குழந்தைங்க எப்போ துப்ப கத்துக்கிறாங்களோ அப்போ ஃப்ளோரைடேட்டட் டூத் பேஸ்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் 2 வயசுக்கு குறைவா இருக்கிற உங்க குழந்தைக்கு பல் சொத்தை ஏற்பட்டுச்சுன்னா தேவையான அளவுள்ள ஃப்ளோரைடேட்டட் டூத் பேஸ்ட்டை டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகுற மாதிரி டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க.